Hi friends, இந்த வீடியோவில் ரீசெண்டாக லான்ச் பண்ண boAt Rockerz 235 Pro அப்படிங்கிற இந்த நெக்பேண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த நெக்பேண்டில் கேமிங் மோட் மற்றும் கால் வைப்ரேஷன் இந்த நெக்பேண்டில் இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி boAt பிராண்டில் இருந்து நல்ல ஒரு நெக்பேண்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த நெக்பேண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் 1200 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்பேண்டை கம்மியான பட்ஜெட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டீல்ஸ் ஆஃப்டர் டே அப்படிங்கிற லிங்க் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்பேண்டுக்கு ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா அந்த பேஜில் அப்டேட் ஆகும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா boAt நெக்பேண்டோட பாக்ஸ் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசம் எதுவுமே இல்லை. பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் கால் அலர்ட் அப்படிங்கிறத பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி நெக்பேண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் மற்றும் டைப் சி கேபிள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. இந்த நெக்பேண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த நெக்பேண்டோட டிசைன். நிறைய நெக்பேண்டில் கேபிள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ண டைமில் அங்கேயும் இங்கேயும் பேய்கிட்டே இருக்கும், ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் இந்த நெக்பேண்டில் பார்த்திங்க அப்படின்னா கேபிள் கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த நெக்பேண்டோட வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணாலும் பில்டு குவாலிட்டி பெட்டராக இருக்குது. அதே போல் கேபிள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஆனால் கேபிள் கொஞ்சம் நைஸாக இருக்குது. கண்ட்ரோல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. பட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பட்டன்ஸாக இருக்குது. சென்டர் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்பேண்ட் ஆன் ஆகும். ஸோ எல்இடி இண்டிகேட்டர் மேலே இருக்குது. எப்போவும் பார்த்திங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் பேக்கில் இருக்கும். பட் இந்த நெக்பேண்டில் பார்த்திங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நெக்பேண்ட் பொறுத்த வரைக்கும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்பேண்டோட கேபிள் கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா நெக்பேண்டில் வைப்ரேஷன் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த நெக்பேண்டில் பார்த்திங்க அப்படின்னா பீஸ்ட் மோடு இருக்குது. சென்டர் பட்டனை நீங்கள் 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பீஸ்ட் மோட் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இந்த நெக்பேண்டில் ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே டைமில் 2 டிவைஸை நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த நெக்பேண்டில் ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த நெக்பேண்டில் 150 mAh கொண்ட பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 10 மினிட் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 10 மணிக்கூர் ப்ளேபேக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நெக்பேண்டை நீங்கள் முழுமையாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 20 மணிக்கூர் ப்ளேபேக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நெக்பேண்டோட இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மேக்னெட் வச்சுருக்காங்க. ஆனால் மேக்னெட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. 10 mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம ரீசெண்டாக boAt Rockerz 255 Neo அந்த நெக்பேண்டை அன்பாக்சிங் பண்ணோம். அந்த நெக்பேண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த நெக்பேண்டில் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த நெக்பேண்டை 1200 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த மாடலில் நெக்பேண்ட் வாங்கணும். ப்ளேபேக் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கணும். கால்
வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து வேணும். பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த நெக் பேண்ட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.